ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கண்ணதாசன். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உள்ள முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் சொல்ல போகிறோம். சொல்லப்போனால் ஒரு சைக்காலஜியான விஷயம் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நம்ம ஒரு லட்சம் 2 லட்சம் ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக 10 லட்சம் ஆகிடும் சார், 1 கோடி ஆகிடும் சார், 5 கோடி ஆகிடும் சார், இதேமாரி சொல்கிறவங்கள தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ ஈஸியாலாம் யாருக்கும் எதுவும் கொடுக்காது. அதனால எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை லேர்னிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிறீங்களோ, உங்கள் லேர்னிங் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராடாக கொண்டு போகிறீங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் எப்பயுமே வழி கொடுக்கும். எனக்கு இவ்வளோ ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ என்னால் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி லாஸ்கள் வரும். ட்ரேடு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் லாஸ் வந்துச்சுன்னா அது உங்களுடைய ஸ்டடிங்காக நீங்கள் லாஸ் பண்ணதை தவிர நீங்கள் தெரியாமல் லாஸ் பண்ணதாக கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும். யாரையும் நம்பி கால்ஸில் கொடுத்து உங்களுடைய காசை இழக்க வேணாம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கை அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க. ஒரு ஸ்டாக் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸோட சைக்காலஜி என்ன, ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரேடிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.